மிகப்பெரிய திருமேனியாக காட்சியளிக்கும் சிவபெருமான், எங்கும் காண முடியாத பிரம்மாண்டமான சிவலிங்கம், அம்பாள் திரிபுர சுந்தரி. இந்த ஆலயம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருத்தலம். இந்த ஆலயமானது திருமுடிவாக்கம் என்ற அழகான ஊரில் அமைந்துள்ளது. திருவேணீஸ்வரர் என்ற அழகான திருக்கோவிலுங்க. கிழக்கு பார்த்த நுழைவாயிலுங்க. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கம் ஒரு கல்தூண் ஒன்று காண முடிகிறது. இதில் கல்வெட்டுக்களும் நிறைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து இடது பக்கம் ராஜகணபதி, வலது பக்கம் முருகப்பெருமானுக்கென்று தனித்தனி சன்னதியாக காண முடிகிறது. இதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வருக்கென்று தனி சன்னதியாக இன்னும் பழமை மாறாமல் புது பொலிவுடன் கலைநயத்துடன் காண முடிகிறது. ஆலய அமைப்பானது கருவறை, அந்தரளம், அர்த்தமண்டபம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்பகுதி பாதபந்த அதிஷ்டானம் வரை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மேற்பகுதி செங்கற்களாலும் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தில் விமானம் கிடையாது. சுற்றுப்பிரகாரத்தில் பைரவருக்கென்று தனி சன்னதியாகவும், நவக்கிரக சன்னதி தனித்தனி சன்னதியாகவும் பிரம்மாண்டமாகவும் இங்கு அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 2ஆம் ராஜராஜனின் 6ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுக்கள் அமைந்துள்ளன. கோவிலுக்கு தானம் அளித்துள்ள செய்திகள் பற்றிய கல்வெட்டுக்கள் இந்த குறிப்புகளில் காண முடிகிறது. இந்த ஊரானது சோழர்களுடைய காலத்தில் துருமுடிப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டிருந்ததாம். ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து புலியூர் கோட்டத்து குலோத்துங்க சோழபுரமான குன்றத்தூர் நாட்டு துருமுடிப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. ஆலயத்துடைய பலிபீடம் நந்தியம்பெருமான் பார்க்க மிகவும் கலைநயத்துடன் பிரம்மாண்டமாகவும் காணப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் நந்தியம்பெருமான் மட்டுமில்லைங்க, இங்குள்ள சிவபெருமான் மிக பிரம்மாண்டமான முறையில் காட்சியளிக்கின்றார்.
துருமுடிப்பாக்கம் துருமுடி என்பது அடர்ந்த தலைமுடியை குறிக்கும். இக்கோவிலின் இறைவன் இதன் பெயராகவே திருவேணீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார். இதனை பற்றி சங்க இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. இந்த சிவன் ஆலயத்திற்குள்ளேயே பெருமாளையும் தரிசிக்க முடியும். இங்குள்ள பெருமாள் திருநீர்மலை பெருமாளுடன் தொடர்புடையதாகவும் கூறப்படுகிறது. இங்கு வைகுண்ட பெருமாள் காட்சியளிக்கின்றார். மேலும் சுற்றுப்பிரகாரத்துல அம்மன் சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது. இப்படி சங்க இலக்கியங்களில் கூட குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழமையான திருக்கோவில் பற்றி இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு திருக்கோவிலாகவும் இது அமைந்துள்ளது. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.